வணக்கம். நான் உங்கள் பிரேம். எம்எஸ் வேர்டில் பக்கன்னு எப்படி உள்நுழைக்கிறதுன்னு, அதாவது பேஜ் நம்பர்ஸ் எப்படி போகிறதுன்னு பல குழப்பம் இருக்கிறத நான் உணர்கிறேன். அது ரொம்பவும் கடினமான விஷயம் கிடையாது, அது ரொம்பவும் சுலபமானது. அது எப்படி போகிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் உங்கள் ஆய்வு வரைக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க, வெறும் பக்கன்னு போகிறது மட்டும்தான் பாக்கி. இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மொதல் 2 பக்கத்துக்கு வந்து பக்கன்னு போடக்கூடாது, ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 3வது பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும், அதுவும் ரோமன் குறியீடு தான் பயன்படுத்தணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 2வது பக்கம் முடிவில் மவுஸை வச்சுட்டு பேஜ் லேஅவுட் போங்க. பேஜ் லேஅவுட்டில் பிரேக்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செஷன் பிரேக்ஸ் கீழே ஃபஸ்ட்டில் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும், அந்த அலைன்மெண்ட் சரி பண்ணிக்கோங்க. இப்போது இன்சர்ட் போங்க, இங்கே பேஜ் நம்பர் இது செலக்ட் பண்ணுங்கள். ஃபார்மட் பேஜ் நம்பர் இதை நம்ம ஃபார்மட் பண்ணோம். இங்கே வந்து 1 2 3 இருக்குது, இது வந்து நம்ம ரோமன் நம்பருக்கு மாற்றுவோம். அதே மாதிரி இங்கே வந்து பேஜ் நம்பர் இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு 3லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கிறோம். திரும்ப மறுபடியும் பேஜ் நம்பர் போயிட்டு டாப் ஆஃப் த பேஜ் அதில் plain நம்பர் 3 அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே மொதல் 2 பக்கத்துக்கும் பேஜ் நம்பர் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு, 1 2ன்னு. பயப்படாதீங்க. இங்கே பாருங்கள், லிங்க் டு ப்ரீவியஸ் அப்படின்றது வந்து ஹைலைட் ஆகிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி அந்த ஹைலைட் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த 2க்கு நேரம் வச்சு பேக் ஸ்பேஸ் கொடுங்க 2 முறை, அது டெலீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் மேலேயும் போயிடுச்சு. இந்த 2 பக்கம் பேஜ் நம்பர் இல்லை, 3லேருந்து பேஜ் நம்பர் ஆரம்பிக்குது. இது 10 வரைக்கும் வந்திருக்கு, பேஜ் நம்பர் போட்டிருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோம். இது முடிச்சுட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் முடிகிற இடத்துல சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் வச்சு திரும்ப அதே ப்ரொசீஜர் திரும்ப மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். பேஜ் லேஅவுட், பிரேக்ஸ், நெக்ஸ்ட் பேஜ், டெலிட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து திரும்ப அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப இன்சர்ட் பேஜ் நம்பர், ஃபார்மட் பேஜ் நம்பர், இங்கே 1 2 3 ஸ்டார்ட் அட் 1ன்னு கொடுங்க. ஓகே கொடுங்க. திரும்ப பேஜ் நம்பர், டாப் ஆஃப் த பேஜ், plain நம்பர் 3 செலக்ட் பண்ணிங்கன்னா 1 செலக்ட் ஆகும். இங்கே வந்து லிங்க் டு ப்ரீவியஸ் ஹைலைட்டாக இருந்தால் திரும்ப நீங்கள் வந்து அந்த ஹைலைட்டை எடுத்து விடணும், மறந்துடாதீங்க. ஹைலைட்டை எடுத்து விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் க்ளோஸ் என்டர் போட்டு கொடுங்க. இப்போ பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகிரும். கடைசி வரைக்கும் பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரா பேஜ் இன்சர்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுனால ஒரு பேக்கப் காப்பி எடுத்து வச்சுட்டு எதனாலையும் பண்ணுங்கள். நீங்கள் திரும்ப அப்புறமா உங்கள் ஒரிஜினல் ஃபைலை வந்து எதையும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமானது. நான் தமிழில் பேச முயற்சிக்கிறேன்னு முகம் சொல்லிக்காதீங்க. நம்ம தாயை, நம்ம அம்மாவை நம்ம தான் அம்மான்னு உரிமையோடு கூப்பிட முடியும். அதே மாதிரி நம்ம தாய்மொழியை நம்ம தான் உரிமையோடு பேச முடியும், வேறு எவனும் பேச மாட்டான். நன்றி, வணக்கம்.